இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு மாறாத அன்பு. வசனம் 1 கொரிந்தியர் 13:7. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பு என்பது நன்மையின் நம்பிக்கையான ஒரு சாட்சி. பாருங்க, ஒருவரை நேசிக்கிறோம் என்பதனால் அவர் வாழ்வில் நல்லதையே எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இது வெறும் உணர்வாக அல்ல, நம் உள்ளத்தில் நம்பிக்கையின் வெளிப்பாடு. நம் தேவன் மாறாத அன்பு உடையவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம நேசிக்கிற தேவன் இல்லையா? நம்ம எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், அன்பான தேவன். அவர் மாறாத அன்பு உடையவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அன்பு பெற்று கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். அப்போ அவருடைய பிள்ளையாகிய நாமும் கூட அந்த மாறாத அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேலையில் இடைப்படுகிறார் பாருங்களேன். அந்த அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் விசுவாசிக்குமா, அதாவது சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்பின் வல்லமை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருக்குது பாருங்க. தேவனுடைய அன்பு குன்றாதது, சோர்வற்றாதது, பிறரை உயர்த்தும் பாருங்க. இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையாகும். நாமும் கூட அந்த தேவனுடைய அன்பு உடையவர்களாய் நம்ம அன்பு எப்படி பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த வேலையில் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் அன்பு என்பது ஒரு உள்புற வல்லமையாக இருக்குது பாருங்க. அது நம்மை மற்றவர்களை உயர்த்தவும், மன்னிக்கவும், வெறுக்காமல் அவர்களை நேசிக்கவும் தூண்டுகிறது பாருங்களேன். இவை கிறிஸ்துவின் தன்மையாக இருக்கிறது. அந்த தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க. அந்த அன்பின் ஆழமான பண்புகளை ஆழ்ந்த உணர்வோடு கூறுகிறது பாருங்களேன். 4 விதமான அந்த அன்பை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அன்பு பொறுத்து சகிக்குமா, சோர்வின்றி இல்லையா, கடினங்களை சமாளிக்குமா அந்த அன்பு. அப்போ அன்பு நம்பிக்கை நிறைந்ததாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நல்லதையே காணும் எதிர்பார்ப்பார், நம்பி காத்திருக்கும், நம்பிக்கையே இழக்காதான், ஒருபோதும் மங்காத தீபம் போல் கஷ்டங்களை சமாளிக்கிறதாம். சோதனைகள் வந்தாலும் அன்பு நிலைத்து நிற்குமா, அது விழாதான், தோல்வியிலே சோர்வடையாதான். பாருங்கள், இது தேவனுடைய அன்பின் தரமா பாருங்கள். இதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுவே நம்மை மாற்றுமா. அன்பு என்பது தேவனுடைய தன்மை. கடுமையான சூழ்நிலைகளிலும் தாங்கி நம்பிக்கையுடன் செயல்படும் வலிமை. அன்பின்றி மனிதன் எதையும் அடைய முடியாது இல்லையா? அன்பு இல்லாமல் நம்ம வாழ்வு வெறுமையாக இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட அந்த மாறாத அன்பு நம் வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்றால் நாம் முதலில் அதை விதைக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்ம அன்பு உள்ளவர்களாய் இல்லை, எவ்வளோ நமக்கு தீமை செய்திருந்தாலும் நம்ம உயர்வது அவங்க தடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் பாருங்கள், தேவன் அவர்களை நேசிக்கிறார் இல்லையா? ஒரு நாள் அல்லாது அவங்க மனம் திரும்பி என்னை தேடி வருவார்களா என்று காத்திருக்கிறார் பாருங்க. அவங்களை நேசிக்கிற தேவன். அப்போ தேவனே அவர்களை நேசிக்கும் பொழுது நாம் ஏமாத்திரம். அப்போ நாம் கூட அந்த அன்பை, அந்த மாறாத அன்பை நம்ம மற்றவர்களிடம் பெற வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கும் பொழுது முதலாவது அதை நம்ம விதைக்க வேண்டும் பாருங்க. நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாறாத அன்பை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களிடம் நம்ம அந்த அன்பை எதிர்பார்க்கிறோம் என்றால் நாம் முதலாவது அதை விதைக்க வேண்டும் பாருங்கள். மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நம்மை பற்றி தேவையில்லாத காரியங்கள் மற்றவர்களிடம் பேசுகிறார்களா, இல்லாட்டி நம்ம அந்த அன்பு காட்ட முடியாத அந்த இருதயம் இருமாப்பாக இருக்கிறதா, கசப்பு நிறைந்ததாக இருக்கிறதா, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் தேவன் அவர்களையும் நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய கடமை, நாம் நேசிக்கிறோம், நாம் யார் மேலே கசப்பு வைக்காதவர்களாய், அந்த யார் மேலேயும் நம்ம அந்த இல்லாதவர்களாய் நம்ம இருக்க வேண்டும் பாருங்கள். ஏன்னா அன்பு எப்படிப்பட்டதா, தேவனுடைய அன்பு அது மாறாத அன்பு, அது நிலையுள்ள அன்பு பாருங்க. அந்த அன்பு சகலத்தையும் தாங்குமா, அந்த அன்பு சகலத்தையும் விசுவாசிக்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்கிற அந்த அன்பு நம்ம பெற வேண்டும் பாருங்க. அப்படிப்பட்ட அந்த அன்பை நம்ம தியானித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த அன்பு உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எவ்வளோ தோல்வியான நிலையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை தோல்வியாக எடுத்துக்கொள்ளாதான் பாருங்கள். அந்த அன்பு ஒருபோதும் கைவிடாத, எந்த சூழ்நிலையிலும் அது விலகாது பாருங்கள்.
அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு பிறரிடம் அன்பாகவும் அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் தியானித்தது போல தோல்வியாக எடுத்துக்கொள்ளாத அந்த அன்பை, ஒருபோதும் கைவிடாத அந்த அன்பை, எந்த சூழ்நிலையிலும் விலகாத அந்த அன்பை, மற்றவர்களிடம் குறைகளை பார்க்காத அந்த அன்பை, பாதுகாப்பான அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவும்படி இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.